So let's discuss about the carbon cycle first. இந்த கார்பன் சைக்கிள் பற்றி பேசும்போது சில பேசிக் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருக்காங்க. இதில் கார்பனோட அபண்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் த 4th மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் த யூனிவர்ஸ். இது கார்பன். ஸோ யூனிவர்ஸில் கார்பன் இஸ் அ 4th மோஸ்ட் அபண்டன்ட். அதிகமான அளவு காணப்படக்கூடிய மினரல்ஸில் 4வது இருக்கிறது கார்பன். பட் வென் வி கம் டு எர்த், ஓகே, இட் இஸ் நாட். எர்த்தில் நம்ம பார்த்தோம்னா எனி கெஸ் would you guys like to make? எர்த்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் எது? நைட்ரோஜன். Okay. Let me rephrase the question or ask you back. Are you talking about most abundant in atmosphere or in earth? நம்ம அதில் அபண்டண்ட்டை கவனிச்சிட்டோம், எர்த்தை மிஸ் பண்ணிட்டோம், அட்மாஸ்பியர் நினச்சிக்கிட்டோம். நோ, அட்மாஸ்பியரில் நைட்ரோஜன் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட். பட் மை கொஸ்டின் இஸ் அபவுட் இன் தி எர்த். எஸ், சிலிகான். எஸ், செகண்ட் இஸ் ஆக்சிஜன். சிலிகான், ஆக்சிஜன், இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் 2 ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே கார்பனை நம்ம எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 12th மோஸ்ட் அபண்டன்ட். யூனிவர்ஸில் 4வதா இருக்கிறது, எர்த்தில் பார்த்தோம்னா 12th மோஸ்ட் அபண்டன்ட். பட் என்னதான் 12th மோஸ்ட் அபண்டன்ட் இன் எர்த்தா இருந்தாலும் இட் இஸ் தி மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஃபார் லைஃப். லைஃபுக்கு இந்த கார்பன் தான் முக்கியம். அதனால தான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ நம்ம மார்ஸில் போய் சர்ச் பண்ணுறோம், மார்ஸோட சாயில்ஸில் மைக்ரோப்ஸ் ஏதாவது இருக்கா, மூணில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு லைஃப் ஃபார்ம் தானே. அது என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்மா அப்படின்னு பார்ப்பாங்க. பிகாஸ் கார்பன் இஸ் வாட் வெரி எசென்ஷியல் ஃபார் லைஃப். அதனால தான் அந்த வேர்ட் ஆர்கானிக் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு? ஆர்கானிக்னால என்ன அர்த்தம்? எனிதிங் தட்ஸ் கமிங் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். அதுதான் அந்த கோரிலேஷன். இதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் சடன்லி எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஒருவேளை ஏலியன் லைஃப் இருந்ததுன்னா அந்த ஏலியன் லைஃப் கார்பனால உருவாக்கப்படலான்னா வேற எது பெஸ்ட் கேண்டிடேட்டா இருக்கும்னு சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட் இட் குட் பி சிலிகான். பிகாஸ் கார்பன் என்ன உருவாக்க முடியுமோ அதே அளவு கேரக்டர் சிலிகான் இருக்கும். ஸோ இஃப் தேர் இஸ் நோ கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் இன் அதர் பிளானட்ஸ் இட் குட் பி சிலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலிகான் இஸ் சம்திங் வெரி சிமிலர் டு கார்பன். So that is what carbon we are talking about. This carbon in earth, very essential for life, is keep on moving to different places. நிறைய இடத்துக்கு மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அட்மாஸ்பியர்ல இருப்பாங்க, தண்ணிக்கு வருவாங்க, தண்ணியிலேருந்து சாயில் ராக்குக்கு போவாங்க, அங்கேருந்து லிவிங் ஆர்கானிசம் வருவாங்க. கீப் ஆன் மூவிங் பேக் அண்ட் ஃபோர்த். இதுதான் கார்பன் சைக்கிள்னு பேசுறோம். ஸோ இந்த கார்பன் சைக்கிளோட பேசிக்ஸ் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, இது என்ன டைப் ஆஃப் சைக்கிள்னு சொல்லலாம்? டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா நேத்து? gaseous cycle. Very good. So it's a gaseous cycle. Okay, gaseous cycle சொல்லிட்டாலே அது பெர்ஃபெக்ட்டா இம்பெர்ஃபெக்ட்டா? பெர்ஃபெக்ட். வெரி குட், வெரி பெர்ஃபெக்ட். ஸோ gaseous cycle, perfect cycle சொல்லிட்டோம். அப்போ இதோட ரிசர்வாயர் என்னன்னு பார்த்தோம். What is the reservoir for carbon cycle? Atmosphere. Yes, atmosphere. Okay. So நம்ம ஏன் அட்மாஸ்பியரை நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா, as I said earlier, இருக்கிறதுலேயே நம்ம எர்த்லேயே சார் நிறைய ஸ்பியர் இருக்கு சார். அட்மாஸ்பியர் இருக்கு, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், என்னென்னமோ இருக்கு. இல்லை எங்க சார் கார்பன் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ வுடன்ட் பிலீவ் இட். நம்ம ஸ்டோரேஜ் தெரியுமா, ரிசர்வாயர்னா ஸ்டோரேஜ் தானே. ஆக்சுவல் ஸ்டோரேஜ் எங்க தெரியுமா அதிகம்? லித்தோஸ்பியர்ல தான் அதிகம். த மோஸ்ட் ஹையஸ்ட் கார்பன் ஸ்டாக், அதை கார்பன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா சேர்த்து வைக்கிற இடம், குடவுன் மாதிரி. இஸ் ஆக்சுவலி லித்தோஸ்பியர், சாயில் ராக்ல தான் கார்பன் அதிகமா இருக்கு. ஆனா அது ரிசர்வாயர் கிடையாது. நேற்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? we discussed about it, but it is not the reservoir. Reservoir நம்ம யாரை சொல்றோம்? அட்மாஸ்பியரை தான் சொல்றோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்.
அதிகமா கார்பன் நம்ம எர்த்ல எங்க பார்க்க முடியும்னா அட்மாஸ்பியர்ல கிடையாது, சாயில் ராக்ல தான் பார்க்க முடியும். சரி சார், அப்போ அட்மாஸ்பியர்ல ரொம்ப ரொம்ப மினிஸ்குல் அமௌண்ட் தான் கார்பன் இருக்கு. கார்பன் இஸ் பிரசன்ட் இன் அட்மாஸ்பியர் இன் a very minuscule amounts. They say around the total carbon இருக்கு இல்லையா எர்த்ல, தோராயமா 2ல இருந்து 3% மட்டும் தான் அட்மாஸ்பியர்ல இருக்கா. ரொம்ப ரொம்ப குறைவு ஆக்சுவலா. இருந்தாலும் அதான் ரிசர்வாயர். Even then it is a reservoir because of the dynamic interactions it has. அட்மாஸ்பியர்ல இருந்து தண்ணிக்கு இன்டர் ஆகும், அட்மாஸ்பியர்ல இருந்து லேண்டுக்கு வரும், அட்மாஸ்பியர்ல இருந்து லிவிங் ஆர்கானிசம் போகுது. அந்த டைனமிக் நேச்சர்னால தான் நம்ம கார்பனோட ரிசர்வாயர்னு எதை சொல்றோம், அட்மாஸ்பியரை சொல்றோம். புரியுதா? இந்த இந்த டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கார்பன் சைக்கிள்ல இந்த கார்பன் சைக்கிள் அப்போ அட்மாஸ்பியரை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். அங்கிருந்து யார் யாரு கார்பன் எடுக்கிறாங்க, யார் யாரு கார்பன் அட்மாஸ்பியர்ல சேர்க்கிறாங்க, இந்த ரெண்டு நடக்கணுமா? இதான் ரிசர்வாயர்மா, இதான் ரிசர்வாயர். இங்கதான் கார்பன் இருக்கிறத நம்ம டைனமிக் இன்டராக்ஷன்ஸ் அட்மாஸ்பியரை பேசுறோம். அப்ப சில ப்ராசஸ் கார்பன் அட்மாஸ்பியர்ல சேர்க்குதா? இந்த ரிசர்வாயர் இப்போ ஒரு ஒரு டேம்ல தண்ணி கொண்டு போற மாதிரி சில விஷயங்கள் டேம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போகுமா? So something adds, something removes. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு ரிசர்வாயர் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு விஷயம் நடக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கார்பன் சைக்கிள்ல ஒரு ரெண்டு டேர்மை வச்சு நம்ம இதை ரெஃபர் பண்ணுவோம். இந்த ரெண்டை ஒரு ரெண்டு டேர்மை வச்சு சொல்லுவோம். அது என்னன்றதை பார்க்கலாம். Two components. First one, carbon sink. இந்த வேர்ட் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வரும். நிறைய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், கான்ஃபரன்சஸ்ல எல்லாம் இந்த வேர்டு சொல்லுவாங்க. கார்பன் சிங்க் அப்படின்ற வேர்டு வரும். கார்பன் சிங்க் அப்படின்னா என்னன்னா இந்த ப்ராசஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுது சொல்லுங்க? வாட் திஸ் ஆரோ இண்டிகேட்ஸ்? அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பனை சேர்க்கிறதா, கார்பனை ரிமூவ் பண்றதா? இது சேர்க்குதா, இது சேர்க்குதா? இதென்ன சேர்க்குது? இதென்னங்க ரிசர்வாயர், இதெங்க அட்மாஸ்பியர். இப்போ இந்த இதை கவனிங்க. அட்மாஸ்பியர்ல கார்பன் இருக்கா? இதுல பிளான்ட்ஸ் என்ன பண்றாங்க? போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. ஒரு அனிமல் என்ன பண்றாங்க? ரெஸ்பிரேஷன் மூலமா வெளியே அனுப்புறாங்க. ஸோ இது சேர்க்குது. இது ரிமூவ் பண்ணுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? போட்டோசிந்தசிஸ் மூலமா இது ரிமூவ் பண்ணுது. ஆனா ஒரு அனிமல் ரெஸ்பயர், இப்ப நாம ரெஸ்பயர் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடை சேர்க்கிறோமா? இப்போ இதுல இந்த ஆரோ எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இட் ரிமூவ்ஸ். அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுது. அப்போ ரிசர்வாயர்ல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? அட்மாஸ்பியர்ல இருந்து தண்ணி சேர்க்கிற மாதிரி, ஆறு வந்து தண்ணி கொண்டு போய் டேம்ல சேர்க்கிற மாதிரி. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ், இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இது சொல்லுது. அப்போ கார்பன் சிங்க்னா இதுதான். அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் a removal of carbon dioxide from the atmosphere. So carbon sinkனா என்னன்னா it constitutes removal of carbon dioxide from the atmosphere. நம்ம டேமை ரிலீஸ் பண்ற மாதிரி தண்ணி குறையும் இல்லையா, அந்த மாதிரி ரிசர்வாயர், அட்மாஸ்பியர்ன்ற ரிசர்வாயர்ல இருந்து எது எதெல்லாம் ரிமூவ் பண்ணுதோ அதை கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. அப்போ கார்பன் சிங்க் நம்ம பாலிசி மெஷர்ஸ்ல, டெக்னாலஜிக்கல் மெஷர்ஸ்ல நம்ம அதிகமா முன்னெடுக்கிறோம் அப்படின்னா we are bringing many initiatives to improve carbon sink. அப்ப கார்பன் சிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்றோம்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட்மாஸ்பியர்ல கார்பன் அதிகமாகுமா குறையுமா? ஏன் புரியுதா? ஏன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங்க்கு யார் காரணம்? கார்பன் டை ஆக்சைடு. அவங்கள குறைக்கணும் இல்லையா? அப்ப அது குறைக்கணும்னா நம்மளுக்கு கார்பன் சிங்க் வேணும் இல்லையா? தட் இஸ் த ப்ராசஸ். அதனால தான் வேர்ல்டு வைடு நம்ம கார்பன் சிங்கை என்ஹான்ஸ் பண்ணணும், கார்பன் சிங்கை நிறைய இன்னும் டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றது காரணம். கார்பன் சிங்க் என்ன பண்றாங்க? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் கார்பன் சிங்க். ஸோ கார்பன் சிங்க் ஒழுங்கா நடக்குதுன்னா அதோட இம்பாக்ட் என்ன? What is the result of it? Reducing carbon content in the atmosphere.
reducing carbon content in the atmosphere. The carbon sink removal, இதோட next process இது. This is carbon source. This is called as carbon sources. இதோட parallel antiphase. இது ரிமூவ் பண்றாங்கன்னா அப்ப கார்பன் சோர்ஸ் என்ன பண்றாங்க, அட்மாஸ்பியர்ல ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ கார்பன் சோர்சஸ்னா என்னன்னா ப்ராசஸஸ் தட் ஆட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு டு த அட்மாஸ்பியர். இப்போ கார்பன் சோர்சஸ்ன்னு சொன்னா இது எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து புகை போகுது இல்லையா, அது எக்ஸாம்பிள்ஸ். வெஹிகுலர் எமிஷன்ஸ் நடக்குது இல்லையா, அது எக்ஸாம்பிள்ஸ். தட்ஸ் கால்ட் அஸ் கார்பன் சோர்சஸ். ஸோ கார்பன் சோர்சஸ்னா யாருன்னா இட் ஆட்ஸ் கார்பன் டு தி அட்மாஸ்பியர். அப்போ இதோட இம்பாக்ட் என்ன, கார்பன் சோர்சஸ் ரொம்ப அதிகமாக அதோட இம்பாக்ட் என்ன, இட் இன்க்ரீசஸ் கார்பன் இன் த அட்மாஸ்பியர். அப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வாட் வி ஹேவ் டு டு, வி ஹேவ் டு இம்ப்ரூவ் த கார்பன் சிங்க், டிக்ரீஸ் த கார்பன் சோர்சஸ். இதென்ன செய்யணும், நம்மளுடைய மொத்த முயற்சியுமே இதை நோக்கி தான் இருக்கு. ஒன்று கார்பன் சிங்கை நல்ல முறையில் கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா கார்பன் சோர்சஸை குறைக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ், வாட் யூ ஹேவ் டு டிக்ரீஸ். இந்த ரெண்டுத்துல எதை இன்க்ரீஸ் பண்ணணும், நாம சிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். எதை டிக்ரீஸ் பண்ணணும், கார்பன் சோர்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துல which you think is most ethical, most effective? சிங்கை இம்ப்ரூவ் பண்றது பெஸ்ட் நினைக்கிறீங்களா, சோர்சஸை டிக்ரீஸ் பண்றது இஸ் மோர் எத்திக்கல் நினைக்கிறீங்களா? எப்படி சோர்சஸை டிக்ரீஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் இன் a very way. இந்த அட்மாஸ்பியரோட கார்பன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ஓகே இப்போ இந்த கான்டெக்ட்ல சொல்றேன், ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், இப்போ இந்த கான்டெக்ட்ல சொல்றேன். இப்போதைய கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு தெரியுமா, 422 ppm. தட் இஸ் த பிரசன்ட் கான்சன்ட்ரேஷன். ஒரு காலத்துல 300க்கு பயந்தோம் 2011-12 வாக்குல, இப்போ 422 ரீச் பண்ணியிருக்கோம். ஐபிசிசின்னு ஒரு ஏஜென்சி இருக்காங்க, பயப்படுறாங்க இன்னும் 10 வருஷம் இது எங்க போக போகுதோ அப்படின்னு. சரி, இப்போ இது கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட ஒன் ஆஃப் தி இம்பாக்ட் என்ன பார்க்கறோம், கிளைமேட் சேஞ்சை பார்க்கறோம். வாட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பாக்ட், கிளைமேட் சேஞ்ச். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதே கான்செப்டை நான் இங்க அப்ளை பண்றேன். கார்பன் டை ஆக்சைடு தானே கிளைமேட் சேஞ்சுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன். அப்போ இதே கான்செப்டை நான் இங்க போட்டுட்டு சொல்றேன். அப்போ ரிமூவ் பண்றது கார்பன் சிங்க், கரெக்டா? இதை இன்க்ரீஸ் பண்றது கார்பன் சோர்ஸ். சாரி கரெக்ட், கார்பன் சோர்ஸ். இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ்லயே இந்த கார்பன் சோர்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா the two sides of how a problem is to be handled அப்படின்றத இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஒரு பிரச்சனை வருதுன்னா இரண்டு விதங்களில் அந்த ப்ராப்ளத்தை நீங்க ஹேண்டில் பண்ணலாம். This is what we even discuss in the concept of disaster management. பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பேரிடர் மேலாண்மைக்கு நம்ம அதை கையாளக்கூடிய அந்த முறையை இரண்டு விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு, அதுக்கு காரணமானதை குறைக்கணும், இல்ல அதனால வரக்கூடிய விளைவை குறைக்கணும். கரெக்டா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? அதற்கு காரணமானதை குறைக்கணும், இல்லைன்னா அதனுடைய விளைவை குறைக்கணும். இதுதான் டூ சைட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்னு பேர் என்னன்னா மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் கால்ட் அஸ் மிட்டிகேஷன், the next is called as adaptation. இங்க இடம் இல்லைனாலும் இங்க எழுதுறோமா, இதோட கண்டினியூஷன் தான் இங்க பாக்குறேன், அடாப்டேஷன். சரி.